Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் பால் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், நாங்கள் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் உருக்கின பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சாஃப்டான பூரி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ராப்ரி ரெடி பண்ணிடலாம். ராப்ரிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ராப்ரி செய்யலாம். ராப்ரி செய்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டி பால் எடுத்துருக்கோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக வற்றி வரணும். இது நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 லிட்டர் அளவுக்கு வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்போட பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. முந்திரி பருப்போட பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் இது கொதிச்சாலே போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ராப்ரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்யலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலை உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை விரித்து விடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இதை நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக பூரிக்கு விரிக்கிற மாதிரி தான் விரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை உள்ளே சேர்த்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா உப்பி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூரி சூப்பராக உப்பி வருது. இப்போ இதை திருப்பி போடணும். இதே மாதிரி அந்த சைடு நல்லா உப்பி வரட்டும். நம்மளோட பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால் பூரி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராப்ரி மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம ராப்ரி சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.